அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பூனை உங்களை நெருங்கினால் அதை விரட்டாதீர்கள். ஏனென்றால் அது அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு எடுத்துச் செல்லலாம். அல்லாஹ்வை நேசிப்பவர்களுக்கு, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனிடம் மன்னிப்பு தேடுபவர்களுக்கு இந்த பூனை ஒரு நினைவூட்டலாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனைகளை மிகவும் நேசித்தார்கள். ஒரு பூனை தண்ணீர் குடித்த பாத்திரத்திலிருந்து அவர் உலூஜ் செய்தார். பூனைகள் குடித்த தண்ணீர் தூய்மையானது என்று அவர் கருதினார். ஒரு பெண் பூனையை பட்டினி போட்டு அது இறந்து போகும் வரை சிறையில் அடைத்ததால் அவள் நரகத்தில் தண்டிக்கப்பட்டாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூறினார். அவள் பூனைக்கு உணவளிக்கவில்லை, பூமிக்கு சென்று உணவு தேட அனுமதிக்கவில்லை. மற்றொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த போது ஒரு பூனை வந்து அவரது ஆடையின் ஓரத்தில் படுத்துக்கொண்டது. அவர் பூனை படுத்திருந்த ஆடையின் பகுதியை வெட்டி அதற்கு மிகுந்த கருணை காட்டினார். எனவே ஒரு பூனை உங்களை நெருங்கினால் அதை விரட்டாதீர்கள். ஒருவேளை அது அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தியை எடுத்துச் செல்லலாம். அல்லாஹ்வின் கருணையையும் இரக்கத்தையும் நினைவுபடுத்தலாம். இந்த கதையை பகிர்ந்து நன்மையை பரப்புங்கள்.